இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் முதல் படைநிலையாக நேர்மறை சிந்தனைகளை இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிவிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலன்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசிராலும் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆக சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளை அன்றாடம் புதுப்பித்தும் வருகின்றோம். உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறுதுளி பெருவெள்ளமாகும் என்பதை போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம், அன்பின் காணிக்கையாய். ஈன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணிக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவம் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் அகம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாளில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது சரித்திரம் படைப்போம் தளம். நமது தளத்தின் 445வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த வாரம் முழுக்க நாம் இசைமழை என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அதில் இன்று இசைமழை என்ற ஒரு அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா சமூக ஆர்வலர் மு. ராமச்சந்திரன் ஐயா அவர்களுடைய பாடல்களை இன்றைய நாளில் நாம் நமது தளத்தில் கேட்க இருக்கின்றோம். ராமச்சந்திரன் ஐயா. ஐயா, சரித்திரம் படைப்போம் சொல்லரங்க சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். பேசுறது கேக்குதுங்களா ஐயா? கேக்குதுங்க ஐயா. மியூட்ல வச்சிருங்க ஐயா. நன்றிங்க. நன்றி. இப்பொழுது நமது பாடல்கள் துவங்க இருக்கின்றன. முதல் பாடலாக தமிழ்நாட்டில் சிறப்பு எங்கு பார்த்தாலும் பிள்ளையார் கோவில்கள் இருப்பதே ஆகும். கோவில் என்று பெயர் வைத்து கூரையும் விமானமும் போட்டு கட்டடம் எழுப்ப வேண்டும் என்பது கூட இல்லாமல் அரச மரத்தடி, குளக்கரை, முச்சந்தி, நார்ச்சந்தி, தெருமுனை என வானம் பார்க்க அமர்ந்திருக்கும் தெய்வமாகின்றார் பிள்ளையார். இந்தோனேசியா நாட்டில் ரூபியா நோட்டில் விநாயக பெருமானின் திருவுருவம் உள்ளது. விநாயகர் அகவல் ஔவையார் இவ்வாறு கூறுகின்றார்: எல்லையில்லா ஆனந்தம் அளித்து அல்லல் கலைந்தே அருள்வழி காட்டி சத்தத்தின் உள்ளே சதாசிவம் காட்டி சித்தத்தின் உள்ளே சிவலிங்கம் காட்டி அணுவிற்கு அணுவாய் அப்பாலுக்கு அப்பாலாய் இருக்கின்றார் விநாயகர் என்று குறிப்பிடுகின்றார். முதல் பாடலாக அருமை சகோதரர் மு. ராமச்சந்திரன் ஐயா அவர்கள் பொம்மத்தா தைய தையனக்கு தினாக்கு நகுதின பஜன்கரே என்ற பாடலை நம்மிடையே பாட இணைகின்றார். அன்பு ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. ஐயா கேக்குதுங்களா? ஐயா கேக்குதுங்கய்யா, நீங்க பாட துவங்கலாம். நன்றிங்க. சரித்திரம் படைப்போம் சொல்லரங்க சொந்தங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கஜானனுபூத கணாதி சேவிதம் கவித ஜம்பு கலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம். बम्म बम्मता तहिय तहिय नक दिनाकु नक दिनु भजन करे उद निक नकर दिमिति ताम तिताम तोम तहि तहि गण बदिनाम सदा उद निक नकर दिमिति ताम तिताम तोम तहि तहि गण बदिनाम सदा. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्याये. शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं सदुर्भुजं प्रसन्नवदनं ध्याये. सर्व विघ्नोब शान्तिये शान्तिये ओम शान्तिये. दुम्मित्रिगिड तिक्कित्रिगिड दुम्मित्रिगिड तागिडद ताद तागो सगा
தும்மி திரிகிட திக்கு திரிகிட தும்மி திரிகிட தாகிடத தாத தாவோ சகா உதனிக்க நக்கர் திமி தித்தாம் தோம் தை கணபதி நாம் சதா உதனிக்க நக்கர் திமி தித்தாம் தோம் தை கணபதி நாம் சதா பம்ம பம்மதா. ಅಬರು ಬಾಸುಬೈ ಗರಂಬಾಗಿದೆ ಅಗೆ ನಾಂ ಸದು ಗಣನಾದ ತಾಲ ಮಂದಿರ ಭಗುತ್ಸಾಂ ಸತ್ಸುರ ಮಂಡಲಕಿ ಸುರಬಾದ ಅಬರು ಬಾಸುಬೈ ಗರಂಬಾಗಿದೆ ಅಗೆ ನಾಂ ಸದು ಗಣನಾದ ತಾಲ ಮಂದಿರ ಭಗುತ್ಸಾಂ ಸತ್ಸುರ ಮಂಡಲಕಿ ಸುರಬಾದ ವೇಣುವಾಸರೈ ಅಮೃತ ಕುಂಡಲಕಿ ದ್ರಿಮಿ ಮಿರುದಂಗ ವೇಣುವಾಸರೈ ಅಮೃತ ಕುಂಡಲಕಿ ದ್ರಿಮಿ ಮಿರುದಂಗ ನವಾಪು ಸಾರಂಗಿ ಸಿತಾರಿ ಕಿನರಿ ಅಬರು ವಾಸುವೈ ಮುಗಸಿಂಗ ನವಾಪು ಸಾರಂಗಿ ಸಿತಾರಿ ಕಿನರಿ ಅಬರು ವಾಸುವೈ ಮುಗಸಿಂಗ ಬಮ್ಮ ಬಮ್ಮತಾ बम्म बम्मता तैय नक दिनु भजन करे बम्म बम्मता तैय नक दिनु भजन करे उदनिक नक दिमि तिताम तोम तै गणपति नाम सदा उदनिक नक दिमि तिताम तोम तै गणपति नाम सदा. சிறப்புங்கய்யா. மிக்க மகிழ்ச்சி. அருமையான பாடலுடன் இந்த இசை நிகழ்வை துவங்கியுள்ளீர்கள். மிகவும் சிறப்பு. அடுத்தபடியாக நாம் அன்பு ஐயா எப்பொழுதுமே கிராமத்து மனத்தை, நாட்டுப்புற பாடலை எப்பொழுதும் எடுத்து செல்வதில் வல்லவராக இருக்கக்கூடிய புஷ்பவனம் குப்பசுவாமி அவர்களுடைய பாடலை அடுத்ததாக கேட்க இருக்கின்றோம். புஷ்பவனம் குப்புசாமி அவர்கள் தஞ்சாவூர் மன்னர் சரபோஜி அரசு கலை கல்லூரியில் பட்டம் பெற்றவர். பின்னர் சென்னை பல்கலைக்கழகத்தில் முதுகலை ஆய்வியல் நிறைஞர் மற்றும் முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார். இவருக்கு சத்யபாமா பல்கலைக்கழகம் இசையில் ஆற்றிய பங்களிப்பிற்காக கௌரவ முனைவர் பட்டத்தையும் வழங்கியுள்ளது. தமிழ்நாட்டில் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சார்ந்த தமிழ் குடும்பத்தை சார்ந்த குப்புசாமி அவர்களுடைய அருமையான ஒரு பாடலுக்கு இப்பொழுது நாம் செவிமடிக்க இருக்கின்றோம். ஆத்துக்கு அந்தண்டையே அன்னை வச்ச தென்னமரம் என்ற பாடலை இப்பொழுது அன்பு ஐயா அவர்கள் நமக்காக பாட வருகின்றார். கிராமத்து தென்றலோடு நாம் கிராமத்து கரைகளுக்கு நமது நினைவுகளோடு சென்று வருவோம் இந்த பாடலின் வழியே. நன்றி. தன்னே நானே தன்னே நானே தானே நன்னே நன்னே தன்னே நானே நானே. ஆத்துக்கு அந்தண்டையே அன்னம் வச்ச தென்னம்புள்ளே ஆத்துக்கு அந்தண்டையே அன்னம் வச்ச தென்னம்புள்ளே அன்னம்புள்ள வாடினாலும் எம்மாடி எம்மாடி தென்னம்புள்ள வாடலாமோ எம்மாடி எம்மாடி அன்னம்புள்ள வாடினாலும் எம்மாடி எம்மாடி தென்னம்புள்ள வாடலாமோ எம்மாடி எம்மாடி ஆத்துக்கு அந்தண்டையே குளத்துக்கு இந்தண்டையே கொழுந்தும் வச்ச கொய்யாமரம் குளத்துக்கு இந்தண்டையே கொழுந்தும் வச்ச கொய்யாமரம்
கொய்யாமரம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி கொழுந்தம்மானம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி கொழுந்தம்மானம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி கொய்யாமரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி மடுவுக்கு இந்தண்டையே மாமன் வச்ச மாங்காமரம் மடுவுக்கு இந்தண்டையே மாமன் வச்ச மாங்காமரம் மாமன் மானம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி மாங்காமரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி மாமன் மானம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி மாங்காமரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி ஆத்துக்கு அந்தண்டையே வாய்க்காலுக்கு மேற்கு போறோம் வஞ்சி வச்ச வாழை மரம் வாய்க்காலுக்கு மேற்கு போறோம் வஞ்சி வச்ச வாழை மரம் வஞ்சி மரம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி வாழம் மரம் வாழலாமோ எம்மாடி எம்மாடி வஞ்சி மரம் வாடினாலும் எம்மாடி எம்மாடி வாழம் மரம் வாடலாமோ எம்மாடி எம்மாடி ஆத்துக்கு அந்தண்டையே நன்றிங்கய்யா. அடுத்த பாடலாக இந்த முருகன் பாடலை சீர்காழி கோவிந்தராஜனின் தெய்வீகமான குரலில் கேட்காதவர்களே இருக்க மாட்டார்கள். பல கோடி மக்களின் மனதில் இடம் பிடித்த இந்த முருகன் பாடலை எந்த நேரத்தில் கேட்டாலும் மனதிற்கு அமைதியை தரும். இந்த பாடலில் வரும் மாயோன் மருகா என்ற தொடரின் அர்த்தத்தை தெரிந்து கொள்வோம். மாயோன் என்ற சொல் தமிழ் இலக்கியங்களிலேயே மிக பழமையான தொல்காப்பியத்தின் காப்பு செய்யுள் பாடலில் மாயோன் மேய காடுரை உலகமும் என்று இருப்பது குறிப்பிடத்தக்கது. மாயோன் என்ற சொல் மகாவிஷ்ணுவை குறிக்கும். தெய்வானை மற்றும் வள்ளி இருவரும் தங்கள் முந்திய பிறப்பில் மகாவிஷ்ணுவின் மகள்கள் என்று கூறப்படுகிறது. மேலும் அன்னை பார்வதி மகாவிஷ்ணுவின் சகோதரி என்ற உறவு முறையை முருகர் மகாவிஷ்ணுவிற்கு மருமகனாக கருதப்படுகிறார். எனவேதான் முருகனை அழகாக மாயோன் மருகா என்று அழைக்கிறார் இந்த பாடலை எழுதிய உளுந்தூர்பேட்டை சண்முகம் அவர்கள். இந்த பாடலுக்கு இசையமைத்துள்ளவர் டி.பி. ராமச்சந்திரன். இந்த பாடலின் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடிய இந்த பாடலை இப்பொழுது நாம் கேட்போம். இசை மழையில் நனைவோம். நன்றி. ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே தெய்வமே ஏது பிழை செய்தாலும் பிழை ஏது செய்தாலும் ஏது பிழை செய்தாலும் ஏழையேனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமே தெய்வமே நீதி தழைக்கின்ற போரூர் தனி முதலே
நீதி தழைக்கின்ற திருப்போரூர் தனி முதலே நாயேன் நினைக்கின்றவாறு நீ பேசு முருகா முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தாயாகி அன்பு பாலூட்டி வளர்த்தாய் தந்தையாய் நின்றே சிந்தை கவர்ந்தாய் குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் ஞான குருவாகி எனக்கு நல்லிசை தந்தாய் திருவே நீ என்றும் என் சிந்தை நிறைந்தாய் திருவே நீ என்றும் என் சிந்தை நிறைந்தாய் நாயோனை நாளும் நல்லவனாக்க நாயோனை நாளும் நல்லவனாக்க ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் ஓயாமல் ஒழியாமல் உன்னருள் தந்தாய் நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் இல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடவே எந்தன் வாழ்நாளில் இன்பம் வாயார பாடி மனமாற நினைந்து வணங்கிடவே எந்தன் வாழ்நாளில் இன்பம் தூயா முருகா மாயோன் மருகா தூயா முருகா மாயோன் மருகா தொழுவதொன்றே உன்னை நான் பெற்ற இன்பம் உம்மை தொழுவதொன்றே இங்கு யான் பெற்ற இன்பம் நீ எல்லால் தெய்வம் இல்லை எனது நெஞ்சே நீ வாழும் எல்லை முருகா நீ எல்லால் தெய்வம் இல்லை நன்றி, நன்றிங்கய்யா. மிகவும் சிறப்பான அருமையாக பாடலை பாடி வருகின்றீங்க. ராமச்சந்திரன் ஐயா, மைக் கொஞ்சம் போட்டுருங்க. நன்றி, நன்றிங்க. அடுத்து நாம் ஒரு கிராமிய இசைக்குள் நாட்டுப்புற தெம்மாங்கு பாடலை கேட்க இருக்கின்றோம். ஒரு வலைப்பதிவர் மிக அழகாக சொல்கின்றார், புஷ்பவனத்தின் பாடல்கள் மீது ஏதோ ஒரு காதல் எப்பவும் இப்பவும் உண்டு. குறிப்பாக ராசாத்தி ஒன்னை எண்ணி பாடலை கேட்கும் பொழுது மனதுக்குள் ஒரு மகிழ்ச்சி வந்து உட்கார்ந்து கொள்ளும். அதுவும் அவர் மஞ்ச செவ்வந்தி பூவா மன்னார்குடியில் பூத்த பூவா மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மறிக்கொழுந்து வாங்கி வந்தேன் என்ற வரிகளை தொடர்ந்து பாடும் ஒவ்வொரு வரிகளும் அருமையாக இருக்கும். இந்த பாடல் என்னோட ஆல் டைம் ஃபேவரட். எத்தனை முறை கேட்டாலும் சலிப்பதில்லை. புஷ்பவனம் குப்புசாமியும் அனிதா குப்புசாமியும் பாடிய பாடல்களை எப்போது கேட்டாலும்
சோர்ந்து கிடக்கும் மனசுக்குள் ஒரு துள்ளல் ஏற்படும் என்று ரசிகராக ஒருவர் வலைத்தளத்தில் பதியமிட்டுள்ளார். ஆம், நிறைய நிறைய 40களை கடந்தவர்கள் குழந்தை பருவத்திலோ, இளைஞர்கள் பருவத்திலோ புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய அந்த கிராமிய மனம் கமழும் அந்த தென்றலோடு இணைந்த கிராமத்து பாடல்களை ரசிக்காமல் கடந்து வந்திருக்க மாட்டார்கள். ஆம், ராசாத்தி ஒன்னை எண்ணி என்ற பாடல். ஆம், பாக்குமர தோப்புக்குள்ள பாட்டிசைக்கும் குருவிகளே என்று துவங்கக்கூடிய இந்த அற்புதமான பாடலை நம்மிடையே பாட இணைகின்றார் அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. பாக்குமர தோப்புக்குள்ளே பாட்டிசைக்கும் குருவிகளா ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலா கண் பிடிச்சே ராப்பகலா கண் பிடிச்சே ராணி ஒன்னு கை பிடிச்சே நாராப்பகலா கண் பிடிச்சே ராணி ஒன்னு கை பிடிச்சே ஏ ராசாத்தி ராசாத்தி ஒன்ன எண்ணி ராப்பகலாகன் பிடிச்சே ராப்பகலாகன் பிடிச்சே ராணி ஒன்னு கை பிடிச்சே நாராப்பகலாகன் பிடிச்சே ராணி ஒன்னு கை பிடிச்சே மஞ்சே சேவந்தி பூவா மன்னாகுடி பூத்த பூவா மஞ்சே சேவந்தி பூவா மன்னாகுடியில் பூத்த பூவா மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மாறி கொழுந்து வாங்கி வந்தேன் நான் மன்னார்குடிக்கு போய் வந்தேன் மாறி கொழுந்து வாங்கி வந்தேன் ஏராசாத்தி சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம் சித்திர மாசத்திலே திருவாரூர் தேரோட்டம் திருவாரூர் தேரோட்டம் தேவி உன்மேல் கண்ணோட்டும் திருவாரூர் தேரோட்டம் தேவி உன்மேல் கண்ணோட்டும் ஏராசாத்தி வேதாரணியும் கோயிலுக்கு வேலைக்கழக பார்க்க போனேன் வேதாரண்யம் கோயிலுக்கு வேலைக்கழக பார்க்க போனேன் வேலைக்கழக தான் மறந்தேன் வெண்ணிலவே உன்னை கண்டு நான் வேலைக்கழக தான் மறந்தேன் வெண்ணிலவே உன்னை கண்டு ஏராசாத்தி வண்டாடும் சோலையிலே வஞ்சி வந்து போவையிலே வண்டாடும் சோலையிலே வஞ்சி வந்து போவையிலே மாடப்புறா என்றல்லவோ மதிமயங்கி போனேண்டி மாடப்புறா என்றல்லவோ மதிமயங்கி போனேண்டி ஏராசாத்தி நன்றி, நன்றிங்க ஐயா. புஷ்பவனம் குப்புசாமியோட அந்த இனிமையான பாடல் வரிகளை நினைவூட்டி மிகவும் சிறப்பாக பாடினீர்கள். மனம் நிறைந்த நன்றி. அடுத்த பாடலுக்குள் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே மேரி உன் ஜோதி கொண்டால் விதி மாறுமே மெழுகுபோல் உருகினோம் கண்ணீரை மாற்றவா மாதா. ஆம், மாதா உன் கோவிலில் மணி தீபம் ஏற்றினேன் 1978ஆம் ஆண்டு அச்சாணி என்ற திரைப்படத்தின் வாயிலாக இளையராஜா அவர்களின் இசையில் ஜானகி அம்மாள் பாடிய பாடலை அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்கள் நமக்காக
பாட இணைகின்றார். நாமும் மெழுகுபோல் உருகுவோம் இந்த இனிமையான பாடலோடு. நன்றி. மாதாவுன் கூம்பிலே மணி தீபம் ஏற்றினே, மாதாவுன் கோவிலே மணி தீபம் ஏற்றினே, தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா, மாதாவுன் கோவிலே மணி தீபம் ஏற்றினே, மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேய்ப்பன் இல்லாத மந்தை வழி மாறுமே, மேரி உன் ஜோதி கண்டால் விதி மாறுமே, மெழுகு போல் உருகினோ கண்ணீரை மாற்றவா மாதா, மாதாவும் கோவிலே மணி தீபம் ஏற்றினே, தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா, மாதாவும் கோவிலே மணி தீபம் ஏற்றினேன், காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, காவல் இல்லாத ஜீவன் கண்ணீரிலே, கரை கண்டிராத ஓடும் தண்ணீரிலே, அருள் தரும் திருச்சபை மணியோசை கேட்குமே மாதா, மாதாவும் கோவிலே மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா, மாதாவும் கோவிலே மணி தீபம் ஏற்றினேன், பிள்ளை பெறாத பெண்மை தாயானது, பிள்ளை பெறாத பெண்மை தாயானது, அன்னை இல்லாத மகனை தாலாட்டுது, கர்த்தரின் கட்டளை நான் என்ன சொல்வது மாதா, மாதாவும் கோவிலே மணி தீபம் ஏற்றினேன், தாயென்று உன்னைத்தான், தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா, மாதாவும் கோவிலே மணி தீபம் ஏற்றினேன். நன்றி, நன்றிங்கய்யா. மிகவும் உருக்கமான பாடல். அதிகாலை தென்றலோடு கலந்து மெழுகுபோல் உருக வைக்கக்கூடிய இதமான பாடலை என்றும் நம்பிக்கையுடன் வேண்டும் பொழுது இறைவன் அருள் புரிவார் என்பதை மையமாக கொண்ட ஒரு பாடல்.
அடுத்த பாடலாக 1999ஆம் ஆண்டு ஆவாரம்பூ என்ற ஆல்பம் வாயிலாக வெளியான பாடல். வாடாத வசந்த மல்லிகை ரோசாவே, தஞ்சாவூரு மண்ணெடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன் என்ற அருமையான பாடல். புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய அந்த நாட்டுப்புற தெம்மாங்கு பாடல் இப்பொழுது நமது காதுகளையும் குளிர்விக்க வருகின்றது. அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்களின் அற்புதமான குரல் வளத்தோடு இணைந்து வாருங்கள் அடுத்த பாடலுக்கு செவிமடிப்போம். தஞ்சாவூரு மண்ணெடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன் என்ற பாடலுக்கு நம்மோடு பாட இணைகின்றார் அன்பு ஐயா அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. தஞ்சாவூர் மண்ணே எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன். தாலி இருக்கும் வட்டத்திலே நான் தங்கி இருப்பேன். திட்டம் போல வாடாதே வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. மாயவரம் மண்ணெடுத்து மாலை ஒண்ணு செய்ய சொன்னேன். மாயவரம் மண்ணெடுத்து மாலை ஒண்ணு செய்ய சொன்னேன். மாலருக்கும் மட்டத்திலே நாம் மகிழருப்பேன். திட்டம் போல வாடாதே வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. வடக்கே இருந்து வண்டி வர வாழ கோல ஏத்தி வர, வடக்கே இருந்து வண்டி வர வாழ கோல ஏத்தி வர, வாங்கி கரிச மச்சா வாசலெல்லாம் நெய் மனக்கும் வாடாதே வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. தெற்கே இருந்து வண்டி வர தென்னங்கோல ஏத்தி வர, தெற்கே இருந்து வண்டி வர தென்னங்கோல ஏத்தி வர, திருகி கரிச மச்சா திண்ணை எல்லாம் தேன் மனக்கும் வாடாதே வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன். தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன். தாலி இருக்கும் மட்டத்திலே நான் அங்கி இருப்பேன். திட்டம் போல வாடாதே வாடாதே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே, நீ வாடாதே வசந்த மல்லிகை ரோசாவே. நன்றி, நன்றிங்க ஐயா. மிகவும் சிறப்பான பாடல். தஞ்சாவூர் மண்ணெடுத்து தாலி ஒண்ணு செய்ய சொன்னேன் என்ற அற்புதமான குப்புசாமி, புஷ்பவனம் குப்புசாமி அவர்களுடைய பாடலை வெகு சிறப்பாக பாடினீர்கள். அடுத்தபடியாக இந்த பாடலை எப்பொழுது கேட்கும் பொழுதெல்லாம் கண்களின் ஓரம் நீர்த்துளிகள் பரவும். ஒரு கரகரப்பான குரல் நம்மை எப்பொழுதுமே ஆட்கொள்ளும். இறைமையை நோக்கி எப்பொழுதும் பாடக்கூடிய இந்த வரிகள் இவ்வாறு சொல்கின்றது. அவனிடத்தில் குறை அனைத்தும் சொல்லிக் காட்டுங்கள், அன்பு நோக்க தருகவென்று அழுது கேளுங்கள்,
தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மலர்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலைமுழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் கடலின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணியெங்கும் நிலைத்து நிற்கும் மகா வல்லவன் என்று அந்த நாகூர் ஹனீஃபா அவர்களின் அந்த குரல் நம்மை எப்பொழுதும் ஆட்கொள்ளும். அந்த அற்புதமான பாடலை, ஆம், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லையென்று சொல்வதில்லை, பொறுமையுடன் கேட்டுப் பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை என்ற அற்புதமான பாடலை நம்மிடையே பாட இணைகின்றார் அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்கள். அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவன், இடையினை இல்லாத கருணை உள்ளவன், அல்லல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவன், எண்ணங்களை இதயங்களை பார்க்கின்றவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், ஆசையுடன் கேட்பவர்க்கு அள்ளி தருபவன், அல்லல் துன்பம் துயரங்களை கிள்ளி எறிபவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாசத்தோடு யாவரையும் பார்க்கின்றவன், பாவங்களை பார்வையினால் மாய்க்கின்றவன், அல்லல் படும் மாதர்களே அயராதீர்கள், அல்லாவின் பேரருளை நம்பி நில்லுங்கள், அவரிடத்தில் குறை அனைத்தும் சொல்லி காட்டுங்கள், அன்பு நோக்கு தருகவென்று அழுது கேளுங்கள், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தேடும் நேயர் நெஞ்சங்களில் துணையிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், தேடும் நேயர் நெஞ்சங்களில் துணையிருப்பவன், தேடாத மனிதருக்கும் உணவளிப்பவன், வாடும் இதயம் மகிழ்வதற்கு வழிவகுப்பவன், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவன், அலை முழங்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவன், அலையின் மீதும் மலையின் மீதும் ஆட்சி செய்பவன், தலைவணங்கி கேட்பவர்க்கு தந்து மகிழ்பவன், தரணி எங்கும் நிறைந்து நிற்கும் மகா வல்லவன், இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை, பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொக்கிஷத்தை மூடுவதில்லை, இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. சிறப்பு சிறப்புங்கய்யா. நன்றி. மிகவும் அழகான குரல் வளத்தோடு அந்த கணீர் என்ற குரலில் மீண்டும் நாகூர் அனீஃபாவின் குரலை கேட்ட ஒரு நிறைவு தங்களின் வரிகள் வாயிலாகவும் இங்கு மிளிர்ந்தது என்றால் அதில் மாற்று கருத்தில்லை. அடுத்த பாடலாக நாம்
பாவ மன்னிப்பு என்ற திரைப்படத்தில் டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள், விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்கள் இசையில் கண்ணதாசன் அவர்கள் எழுதிய பாடலை இப்பொழுது கேட்க இருக்கின்றோம். நிலை மாறினால் குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்றோதுவான், மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான், ஆம் வந்த நாள் முதல் இந்த நாள் வரை என்ற பாடலை பாட இணைகின்றார் அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்கள். இனிமையான குரலோடு இந்த பாடலை கேட்டு ரசிப்போம் வாருங்கள். நன்றி. ஓஹோ வந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை, வான்மதியும் மீனும் கடல் காற்றும் மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ ஓ ஓ நிலை மாறினா குணம் மாறுவான், பொய் நீதியும் நேர்மையும் பேசுவான், தினம் ஜாதியும் பேதமும் கூறுவான், அது வேதன் விதி என்றோதுவான், மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ ஓ பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பறவையை கண்டான், விமானம் படைத்தான், பாயும் மீன்களில் படகினை கண்டான், எதிரொலி கேட்டான், வானொலி படைத்தான், எதனை கண்டான், மதந்தனை படைத்தான், எதனை கண்டான், மதந்தனை படைத்தான், மனிதன் மாறிவிட்டான், மதத்தில் ஏறிவிட்டான். ஓ ஓ ஓ இன்பமும் காதலும் இயற்கையின் நீதி, ஏற்ற தாழ்வுகள் மனிதனின் ஜாதி, பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே, பாரில் இயற்கை படைத்ததை எல்லாம் பாவி மனிதன் பிரித்து வைத்தானே. ஓ ஓ ஓ நன்றிங்கய்யா. மிகவும் இனிமையான குரல் வளத்தோடு மிக சிறப்பாக பாடினீர்கள்.
நிச்சயமாக மனதில் நீங்காமல் நிலைக்கக்கூடிய பாடல்களுள் இதுவும் ஒன்று. நாம் அடுத்தபடியாக கேட்க இருக்கக்கூடிய பாடல், பெரும்பாலும் இவர் ஐயப்பன் பாடல்களை எப்பொழுதும் பாடக்கூடியவர். வீரமணி அவர்கள் அம்மனை பற்றி பாடிய பாடல், நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி, உன்னை நினைச்சு புட்டா குறைகள் எல்லாம் சுகமாகி என்ற அற்புதமான பாடலை நம்மோடு பாட இணைகின்றார் அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்கள். அவருடைய குரல் நிச்சயமாக நம் மனதை கரைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. மிக சிறப்பான குரலோடு இன்றைய பொழுதில் நமக்காக நிறைய நிறைய பாடல்களை பாடி வரும் அன்பு ஐயா அவர்கள் சமூக ஆர்வலராக நிறைய நிறைய சமூக முன்னேற்ற பணிகளை வெகு சிறப்பாக ஏறெடுத்து வருபவர். தமது குரல் வளத்தால் எப்பொழுதும் எங்களை எங்களது தமிழ்ச் சங்கத்தில் கட்டி போடுவதில் வல்லவராக இருக்கக்கூடியவர். அன்பு ஐயா அவர்களுடைய அற்புதமான இந்த குரலுக்கு செவிமடுப்போம் வாருங்கள். நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாய், பொன்னே நினைச்சு புட்டா கெடுதல் எல்லாம் சுகமாய், மறைகளும் இதை சொல்லுமடி மகமாய், கண்ணீர் தொட்டியங்குளும் தெரியுதடி மகமாய். நமையாலும் நாயகியாமல் மகமாய், கண்ணிமை போல காத்திடுவாள் கருமாறி, உமையவளவரே யோமான் மகளே, சமயத்தில் வருபவன் அவளே, எங்கள் சமயபுரத்தால் அவளே. இசை கலையாரும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாய், தஞ்சமென உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்துமாறே, முந்தை வினைகளை கலைந்தெறிவால் மயிலையிலே முண்டக கண்ணி கோலவிழி பத்ரகாளி, வேண்டும் வரம் தருவாள் என் தாய் வேர்க்காட்டு கருமாறி. ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும், பார்த்தா வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும், காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மாக்காளி, காத்தாயி மகமாயி கருணை தெய்வம் மாக்காளி, நாத்தாமலை வாழும் எங்கள் நாயகியாம் திரிசூலி, நாத்தாமலை வாழும் எங்கள் நாயகியாம் திருசூலி, ஆத்தா கருமாறி கண் பார்த்தா போதும், பார்த்தா வினை தீரும் பாவமெல்லாம் பறந்தோடும். உன்னிடத்தில் சொல்லாமல் வேறு எந்த உறவிடத்தில் முறையிடுவேன் தாயே, என்ற அன்னையவள் நீ இருக்க மற்ற அந்நியர் இவன் கெஞ்சிடுதல் முறையோ அம்மா, கண்ணீரை துடைத்துவிட ஓடிவா அம்மா, அம்மா காத்திருக்க வைத்திடுதல் சரியோ அம்மா, இந்த சின்னவனின் குரல் கேட்டு உன்முகம் திருப்பு அம்மா,
சிரித்தபடி என்னை தினம் வழி அனுப்பு அம்மா 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 அம்மா. நன்றி, நன்றிங்கய்யா. மிகவும் சிறப்பான பாடல். அந்த உருக்கத்துடன் வெகு சிறப்பாக பாடினீர்கள். அடுத்த பாடலுக்குள் நாம் கடந்து செல்ல இருக்கின்றோம். 1964ஆம் ஆண்டு கவிஞர் வாலி அவர்கள் எழுதி டி.எம். சௌந்தரராஜன் அவர்கள் பாடி எம்.எஸ். விஸ்வநாதன் அவர்கள் இசையமைத்த படகோட்டி என்ற படத்திலிருந்து அடுத்த பாடலை கேட்க இருக்கின்றோம். உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவமும் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் பொறுத்ததில்லை. இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். ஆம், கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான் என்ற அற்புதமான பாடலை நம்மோடு பாட இணைகின்றார் அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்கள். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். மண் குடிசை வாசல் என்றால் தின்றல் வர வெறுத்திடுமா? மாலை நிலா ஏழை என்றால் வெளிச்சம் தர மறுத்திடுமா? உனக்காக ஒன்று எனக்காக ஒன்று ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். படைத்தவன் மேல் பழியும் இல்லை, பசித்தவன் மேல் பாவம் இல்லை. கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார். பலர் வாட வாட சிலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் கொடுத்ததில்லை. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்? ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். இல்லை என்போர் இருக்கையிலே இருப்பவர்கள் இல்லை என்பார். மடி நிறைய பொருள் இருக்கும், மனம் நிறைய இருள் இருக்கும். எது வந்த போதும் பொதுவென்று வைத்து வாழ்கின்ற பேரை வாழ்த்திவிடு. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான்?
ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். ஒருத்தருக்கா கொடுத்தான், இல்லை ஊருக்காக கொடுத்தான். நன்றி, நன்றிங்கய்யா. மிகவும் சிறப்பாக பாடினீர்கள். அற்புதமான குரல் வளத்தோடு கேட்க கேட்க இனிமை கோர்க்கக்கூடிய அற்புதமான பாடல் வரிகளை வெகு அழகாக தங்களது குரல் வழியே பாடியது வெகு சிறப்பாக இருந்தது. நாம் நிகழ்வின் நிறைவான பாடலுக்குள் அடியெடுத்து வைக்க இருக்கின்றோம். கவிஞர் வாலி மற்றும் இளையராஜா எழுதிய பாடலை நமது நிகழ்வின் நிறைவான பாடலாக நாம் கேட்க இருக்கின்றோம். மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. கோவில் தொழும் தெய்வம் நீயன்றி நான் காண வேறில்லை. நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. பாசம் ஒரு நேசம் என இந்த பாடல் வரிகள் விரிகின்றது. இளையராஜா அவர்களின் இசையோடு வெகு அற்புதமான பாடலாக மலர்ந்ததை அன்பு ஐயா மு ராமச்சந்திரன் அவர்கள் நமது நிகழ்வின் நிறைவு பாடலாக நம்மிடையே பாட இணைகின்றார். அற்புதமான அந்த குரலோடு இணைந்து இந்த இனிய பாடலை ரசிப்போம். இந்த பாடலோடு இணைந்து பயணிப்போம். நன்றி. நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. நானாக நானில்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. கீழ்வானிலே ஒளி வந்தது, பூட்டை விட்டு கிளி வந்தது. நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம். நான் பார்க்கும் ஆகாயம் எங்கும் நீ பாடும் பூபாலம். வாடும் பயிர் வாழ நீதானே நீ வார்த்த கார்மேகம். நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம், பாசம் ஒரு நேசம், கண்ணார கண்டானும் சே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. மணி மாளிகை மாடங்களும் மலர் தூவிய மஞ்சங்களும் தாய் வீடு போலில்லை, அங்கு தாலாட்ட ஆளில்லை. கோயில் தொழும் தெய்வம் நீயின்றி நான் காண வேறில்லை. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீ. பாசம் ஒரு நேசம்,
பாசம் ஒரு நேசம் கண்ணார கண்டானும் நானாக நான் இல்லை தாயே நல்வாழ்வு தந்தாயே நீ. சிறப்பு, சிறப்புங்கய்யா. மிகவும் அற்புதம். அன்பு ஐயா மு. ராமச்சந்திரன் அவர்களை பற்றி குறிப்பிட வேண்டுமென்றால், கடந்த 7 ஆண்டுகளாக இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு அழகான வாய்ப்பு. அன்பு ஐயா மற்றும் அன்பு கவிஞர் காசி ஆறுமுகம் அனைவரும் இணைந்து நாங்கள் ஒரு தமிழ்ச் சங்கத்தில் திருவள்ளுவர் கலை இலக்கிய பேரவை என்ற ஒரு அற்புதமான தமிழ் சங்கத்தில் பயணித்து வருகின்றோம். கலை இலக்கிய மன்றம் வாயிலாக ஒவ்வொரு வருடமும் அன்பு ஐயா அவர்கள் அந்த ஆண்டு விழாவின் போது சமூக சீர்திருத்த பாடல்களை எப்பொழுதும் முன்மொழிந்து பாடக்கூடியவராக, சமூக ஆர்வம் நிறைந்தவராக எப்பொழுதும் பயணித்து வருபவர். துடிதுடிப்பாக எங்களை போன்றவர்களுக்கு ஆலோசனை வழங்குவதிலும் வல்லவராக இருக்கக்கூடியவர் அன்பு ஐயா அவர்கள். குறுகிய கால இடைவெளியில் 11 பாடல்களை அன்பு பரிசாக நமக்கு வழங்கியுள்ளார். தொடர்ந்து பாடுவது என்பது, அதுவும் குரல் ஏற்ற இறக்கங்களோடு பாடுவது என்பது எவ்வளவு சவால் நிறைந்தது என்பதை நாம் நன்கு அறிவோம். 11 பாடல்களை தொடர்ந்து அற்புதமாக பாடிய அன்பு ஐயா அவர்களுக்கு சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் அவருக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றது. அவருடைய ஒவ்வொரு தொடர் முயற்சிகளும் சிறப்பான வெற்றியடையவும், ஆக சிறந்த சாதனைகளின் தொகுப்பாக சரித்திரங்கள் படைத்திடவும் அன்பின் வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்வு கொள்கின்றோம். அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கே நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க சொல் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் பயணித்து வருகின்றோம். இன்று இசைமழை என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா சமூக ஆர்வலர் மு. ராமச்சந்திரன் அவர்களுடைய அற்புதமான பாடல்களை அன்பு பரிசாக, அதிகாலை அன்பு பரிசாக கேட்டோம். நாளை நமது தளத்தில் தொடர் நிகழ்வாக அரங்கேறி வரும் ஆரோக்கியம் அத்தியாவசியம் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு சகோதரி, தமிழ்நாடு சமுதாய கல்லூரியின் நிறுவனர் மஞ்சு பார்கவி அவர்கள் அற்புதமான சிறப்புரையை வழங்க இருக்கின்றார்கள். வரும் வெள்ளிக்கிழமை வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தலைப்பில் அன்பு ஐயா லாக்அப் நாவலின் ஆசிரியர் நடிகர் மு. சந்திரகுமார் அவர்கள் வாசிப்பை நேசிப்போம் பகுதியில் நம்மிடையே இணைந்து கொள்ள இருக்கின்றார். வரும் சனிக்கிழமை நம்முடைய சிறப்பு விருந்தினராக பங்கேற்க இருப்பவர் கவிஞர் கர்டோசா அவர்கள். நிறைய கவித்துவம் நிறைந்த பாதையில் பயணித்து வரும் அன்பு சகோதரர் அவர்களின் வாழ்வியல் அனுபவம் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் பங்கேற்க இருக்கின்றோம். ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் முழுமையாக பங்கேற்கவும், சரித்திரம் படைப்போம் தளத்துடன் கரம் கோர்த்து பயணிக்கவும் அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும், முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தங்கை ரேவதி சிவசங்கரன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயாவுடைய இசைமழை அப்படிங்கிறது இன்னைக்கு நம்மளுடைய தொகுப்பின் பெயர் சொல். நம்ம எப்பவுமே பாடல்கள்ல மட்டும் நம்ம அந்த இசையில மயங்கி சில சமயம் நம்ம அந்த வார்த்தைகள், பாடலாசிரியர்களோட வார்த்தைகளை கவனிக்க நிறைய இடங்கள்ல மறந்துடுவோம். அது அந்த இசையோட நம்ம உள்ளுக்குள்ள போயிடுவோம். அதுக்கு ரொம்ப ஒரு முத்தாய்ப்பா நம்மளுடைய பிரிட்டோ அண்ணா ஒவ்வொரு வரிகளையும் தனது குரலில் வாசித்த பின்னாடி அப்படியே ஐயா பாடினது அப்படியே முதல்ல அந்த பாடல் வரிகள் நம்மளுக்குள்ள போய், அதுக்கப்புறம் நம்ம ஐயாவுடைய அந்த ஏற்ற இறக்கங்கள், டி.எம். சௌந்தரராஜன் ஐயாவே நம்ம கண்ணு முன்னாடி அந்த மாதிரி நிறைய அப்படியே அந்த ஏற்ற இறக்கங்களாகட்டும்,
ரொம்ப அழகா ஒவ்வொரு பாடலும் வந்து ஐயா நம்மளுக்காக பாடி கொடுத்தார். எல்லாருக்கும் பாடுறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். நான் அந்த ஏற்ற இறக்கங்களோடும் அப்துல் ஹனீபா மாரி பாடுறதும் சரி, வீரமணி மாரி ஒவ்வொரு பாடலுமே வந்து ரொம்ப கடினமான பாடல்கள் தான். ஆனா ஐயாவுடைய பயிற்சியும் சரி, ஐயாவுடைய குரலும் சரி, எந்த ஒரு கடினமும் தெரியாம நம்மள அந்த உலகத்துக்கே இசை உலகத்துக்கே எடுத்துட்டு போச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுவும் ஒவ்வொரு பாடலும் வந்து அந்த இறைவன் பத்தி பாடினதாகட்டும், அனைத்து மக்களுக்கு தேவை கொடுக்கறத பத்தி பாடுறதாகட்டும், அனைத்து வரிகளுமே ரொம்ப அழகா ஐயாவுடைய குரல்ல வந்து ரசிக்க முடிஞ்சது. அம் நம்மளுடைய இறைவன் அப்படிங்கிறவங்க எப்படிங்கிறதுக்கும் அப்படியே ஒவ்வொரு நம்மளுக்கு இத்தனை நாள் உண்மையா எனக்கு ஒரு பர்சனலா சொல்லணும்னா, நம்ம இத்தனை நாள் இந்த வரிகளை எல்லாம் நம்ம ஏன் இவ்வளவு கூர்ந்து கவனிக்கல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அப்புறம் கடைசியா வந்து நம்மளுடைய தாய் வீடு போல் இல்லை அப்படிங்கிற அந்த பாடல்லையும் எத்தனை தான் வந்து எங்க என்ன இருந்தாலும் அந்த உணர்வு அம்மா வீட்ல இருக்கிற உணர்வும் சரி, அம்மாவுடைய அன்புக்கும் சரி, எந்த ஈடு இணையும் கொடுக்க முடியாது. அப்படியே அந்த பாட்டு கேட்க கேட்க அந்த வீடியோவும் அப்படியே போயிட்டே இருந்தது. மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. நீங்க எப்பப்பெல்லாம் முடியுதோ நிச்சயமா வந்து எங்க கூட எப்பவுமே கலந்துக்கிட்டு எங்களுக்கு இசைமலையில வந்து எங்களை நினைவு வச்சுக்கிட்டே இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். மிக்க மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம் விஜயம்மா, நீங்க பேசலாம். நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து நடத்தி சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கும் பிரிட்டோ ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் நடைபெற்று கொண்டிருக்கும் கற்பனை களம் ரேவதி அம்மா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் இன்று நடைபெற வந்திருக்கும் ராமச்சந்திரன் ஐயா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் அன்புடன் ராம் ஐயா அவர்கள், ஆனந்தன் ஐயா அவர்கள், காசி ஆறுமுகம் ஐயா அவர்கள், சேவியர் ஐயா அவர்கள் மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்கள். வாங்க வாழ்த்து பயணக்கும் போயிடலாம். அமைதியா உட்கார்ந்துக்குவோம், கண்களை மூடிக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்திரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணை நான் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்து மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறை பேராற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. ஐயா அவங்க பாடிய பாடல்கள் 11 பாடல் பாடியிருக்காங்க. மிக அற்புதமான கருத்துகள் நிறைந்த பாடல் அப்படின்னு தான் நான் பார்த்தேன். எவ்வளோ ஒரு சுவாரஸ்யமா நல்ல குரல் வளம் இருக்கு. அவர் கொடுத்ததெல்லாம் கொடுத்தான். யாருக்காக கொடுத்தான்? ஆமாங்க, ஒருத்தருக்கு கொடுக்கல, எல்லாருக்குமாக தான் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஐயா இன்னைக்கு எடுத்து பாடிய பாடல் மனசுல நிக்கணும். புரிஞ்சு அதன்படி நம்ம கொஞ்சம் நம்மளால முடிஞ்சது
எல்லாருக்கும் செய்யணும், உதவணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நல்ல அப்புறம் நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே. மிக அருமையான கருத்துக்கள். அந்த எல்லா வரிகளுமே நல்ல அற்புதமான கருத்து நிறைந்தது. அப்படி ஒவ்வொன்றும் தேர்ந்தெடுத்து இன்னைக்கு பாடியிருக்காங்க. ஒவ்வொரு பாடலும் மனசுல நிற்கும். நான் சில நேரம் உட்காந்துருக்கும் பொழுது அப்படியே பாடுவேன். இந்த பழைய பாடல்லாம் எனக்கும் கொஞ்சம் தெரியும். சும்மா அந்த இதுல 2 வரி தான் தெரியும். பாடுவேன். அந்த அந்தந்த நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு பாட்டு வரும் என் மனசுல. அதை போட்டே கேட்பேன். அந்த என்ன நிகழ்வு நடக்குதோ அது அப்படியே ஒரு பாட்டு எடுத்து காட்டும். அப்படி வர்றதை போட்டு கேட்பேன். இந்த மாதிரி ஐயா ரொம்ப மிக அற்புதமா பாடினாங்க. நீங்க அடிக்கடி வந்து பாடணும்னு கேட்டுக்கிறேங்க ஐயா. ரொம்ப அருமை, அற்புதம். ஐயா அவங்களும் அவங்க குடும்பமும் குழந்தைகளும் தொழிலும் அருட்பேராற்றல் கருணையினால் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்த்து மகிழ்கின்றேன். நன்றிகள் ஐயா. அம்மா நிறைவு பண்ணிட்டீங்களாங்கம்மா? நிறைவு பண்ணிட்டப்பா. நன்றிங்கம்மா. மிக்க நன்றிங்க விஜயம்மா. ஒவ்வொரு நாளும் வந்து உங்களுடைய அன்பான குரல்ல வந்து வாழ்த்து தெரிவிக்கிறக்கும், அந்த பாசத்தை வந்து ஒவ்வொரு நாளும் காமிக்கிறக்கும் மிக்க நன்றி. மிக்க மிக்க நன்றிங்கம்மா. வணக்கம் அர்த்தநாரி ஐயா, நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்பவனுக்கு நன்றி. இந்த ராமச்சந்திரன் அப்படின்னாலே ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடியவர். இந்த பேரை யார் வச்சிருந்தாலும் சிறப்பா இருப்பாங்க அவங்க. அது எம்ஜிஆர் மட்டும் இல்ல, யார் வச்சிருந்தாலும் சிறப்பா இருப்பாங்க. அது மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா, சாப்பாட்டுல உடம்பு வேணா இருக்கும், பாட்டுல தாங்க உயிர் இருக்கும். இத வந்து உணர்ந்தவங்களுக்கு தான் தெரியும். உடம்பு சாப்பாட்டுல இருக்கும், ஆனா உயிர் வந்து எங்க இருக்கும்னா பாட்டுல தான் இருக்கும். அது மாதிரி ரொம்ப சிறப்பா, அதுவும் இந்த பொம்மக்காங்கிற பாடலை வந்து மனப்பாடம் பண்ணி அதை பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிரமம். அது அந்த பாடலை பாடினது. அப்புறம் நீ அல்லால் தெய்வம் இல்லை, அதுல வந்து திருப்போரூர் சன்னதி முறை அப்படிங்கிறதுல இருந்து ஒரு வரியை எடுத்து அதை தொகைரா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எப்படி உணவுக்கு துவையல் ரொம்ப நல்லதோ அது மாதிரி உணர்வுக்கு தொகைரா ரொம்ப நல்லதுங்க அந்த பாட்டுக்கு. அது மாதிரி சிறப்பா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு உயிர் வளரணும், நீண்ட நேரம் அந்த உடம்புல நீண்ட நாள் இருக்கணும்னா அதுக்கு 2 விஷயம் வேணும். ஒண்ணு அன்பு, அப்புறம் இன்னொன்னு பாட்டு. அதனாலதான் பாரதியார் வந்து காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டுனர். என்ன படிக்கிறோமோ அதை பாடி பார்க்கணும் ராகம் போட்டு. அதனாலதான் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதே நேரத்துல நான் மெய் மறந்து ரொம்ப பேசிடக்கூடாது. ரொம்ப நன்றி. ராமச்சந்திரன் சாருக்கு என்னுடைய நன்றிகள். பிரிட்டோவுக்கு நன்றி. எல்லோருக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க அர்த்தநாரி ஐயா. நிச்சயமா ராமச்சந்திரன் அப்படின்னு பேர் வச்சாவே வந்து சிறப்பா இருப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. அது முற்றிலுமான உண்மை. எனக்கு வந்து புலவர் ராமச்சந்திரன் ஐயான்னு வந்து ஒரு தமிழ் ஐயா இருந்தாரு. அந்த ஐயா வந்து அவர் பள்ளியில வந்து ஃபர்ஸ்ட் தலைமை ஆசிரியரா இருந்து சொல்லி கொடுத்தாரு. அந்த ஊர்லயே வந்து ராமச்சந்திரன் ஐயா வீடு அப்படின்னா அது தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. அதே போல அவரால் பயன்பட்டவங்க எத்தனை பேர்னா அந்த ஊர்ல இருக்க அத்தனை மக்களும் என்னென்ன அவரால் முடியுமோ அவருக்கு தான் அந்த சில யோசனைகள் எல்லாம் வரும். அது எப்படின்னு எனக்கு தெரியல. அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பயன்பட்டிருக்காங்க. ஐயாட்ட வந்து நான் பிஎட் படிக்கல, எனக்கு தமிழ் ஆசிரியரா இருந்தாரு. அதனால அந்த பெயர் அப்படிங்கிறது நிச்சயமா அது சாதாரணமா அமையறது இல்லை அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை. மிக்க நன்றிங்க. அதே போல அந்த பாடல் விநாயகருக்கு வந்து இப்படி ஒரு பாடல் இருக்கிறது எனக்கு ரொம்ப நாளைக்கு பின்னாடிதான் தெரிஞ்சது. அதே போல அந்த பாடல் ரொம்ப ஸ்பீடும் சரி, வார்த்தைகளும் சரி ரொம்ப அற்புதமா இருக்கும். அதுவும் ஐயாவுடைய குரல்ல உண்மையாவே ரொம்ப அழகா இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம் காசி ஆறுமுகம் ஐயா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.
பாடல்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நவரசத்தையும் பிழிஞ்சு நம்மளுக்கு ஒரு சாராக்கி தந்த மாரி இருந்தது. அதுவும் போக குறிப்பா பின்னணி இசை இல்லாம, ஒரு குரல் வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணுது அப்படின்னா, அது பெரிய ஆற்றல்ன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து ஐயாவோட குரல் வந்து இனிமையா இருந்துச்சு. ஒரு பின்னணி இசை கூட இல்லாம, நம்ம காதுக்கு அவ்வளோ இனிமையா இருந்ததுன்னா, அது பெரிய அ ஒரு பேராற்றல் தான். அந்த மாரி தான் சொல்லணும். அதே மாரி ஐயாவோட பாடல்கள் வந்து நாங்க ஏற்கனவே கேட்டிருக்கிறோம். அது நாட்டுப்புற பாட்டு வந்து ஐயா பாடுவாரு. எங்களோட அந்த அ இலக்கிய பேரவை நடக்கிற ஆண்டு விழாவுல வந்து அவரு கலந்துக்கிட்டு அந்த பாடல் பாடுவாரு. அப்ப நான் கேட்டிருக்கிறேன். அந்த ஒரு பாடல் தான் பாட முடியும். அதுக்கு தான் டைம் இருக்கும் அங்க. ஆனா இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 11 பாடல்கள் கேட்கறதுக்கு நம்மளுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதேபோல வந்து ஐயாவோட அந்த பாடல்கள் எல்லாமே வந்து சமூக விழிப்புணர்வு பாடல். அதே மாரி வந்து இயற்கைய பத்தி அவரு பாடுவாரு. வள்ளலார் பத்தி அவரு நல்ல ஒரு அ பண்பாளரும் கூட. அந்த அளவுக்கு வந்து ஐயாவோட செயல்பாடுகளும் இருக்கும். அவர் இன்னைக்கு வந்து இந்த தளத்துக்கு வந்து பாடுனது நம்ம எல்லாத்துக்குமே கிடைச்ச ஒரு பாக்கியம்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து அவருடைய பாடல்கள்லாம் இருந்துச்சு. அதுபோல வந்து அது அ நம்ம சகோதரர் பிரிட்டோ அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடியே வந்து சொல்லி பாடும்போது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அந்த வரிகள் சொல்லி அ பாட்டு பாடும்போது, அவர் பாடும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. இன்னைக்கு காலை பொழுது வந்து ரொம்ப இனிமையான காலை பொழுதா இருந்துச்சு. மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க காசிம் வருமான் ஐயா. நிச்சயமா ஐயாவு கூட வந்து நீங்க ரொம்ப நாளா பயணிக்கிறீங்கறனால நீங்க அந்த குரலை வந்து கேட்டுக்கிட்டே நிறைய விஷயங்கள் பயணிக்கிறதுங்கிறது உண்மையா ஒரு அற்புதமான விஷயம். நம்ம மறுபடியும் நம்ம தளத்துக்கும் கொண்டு வந்து அறிமுகப்படுத்தி விட்டதுக்கு மிக்க மிக்க நன்றி. நான் சொன்ன மாதிரி தான் நீங்க பிரிட்டோ அண்ணாவுடைய குரல்ல அந்த பாடல்களை வரிகளை கேட்டுட்டு அப்படியே ஐயாவுடைய குரல்ல வந்து அப்படியே அதை இசையோட கேட்கறதும் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க சொன்ன மாதிரி எந்த பாடலா இருந்தாலும் நம்மளுடைய இதுல வந்து நம்மளுடைய அந்த இசை அஹ், அப்படியே நம்ம பழக்கம் ஆயிடுச்சு அப்படியே அதோட. ஆனா ஐயாவுடைய பாடல்ல இசை இல்லைங்கிற அந்த விஷயமே நம்மளுக்கு தெரியல. ஏன்னா அந்த ஏற்ற இறக்கங்களும் சரி அது ரொம்ப அழகா ஐயா பாடினால ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. கீழே பேசு தளத்தில் இருக்கும் யாராவது வந்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கணும்னா பகிர்ந்துக்கலாம். இல்லைன்னா ஐயாவுடைய ஏற்புரைக்கு போயிடலாம். மிக்க நன்றி அனைவருக்கும் இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டமைக்கும். ராமச்சந்திரன் ஐயா, உங்களுடைய ஏற்புரையை கொடுக்க முடியுங்களாங்க ஐயா? சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு சகோதரர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அற்புதமான இந்த காலை பொழுதில் இப்படி ஒரு நிகழ்வில் என்னை கலந்து கொள்ள வைத்த அன்பு சகோதரர் ஆரோக்கிய பிரிட்டோ ஐயா அவர்களுக்கும் மற்றும் இத்தலத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு அற்புதமான ஒரு தளத்துல பயணிக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே மாதிரி இந்த தளத்துல வர்ற அன்பர்கள் எல்லாமே ஏதாவது ஒரு சமூக பணியில இருக்காங்க. இந்த வாரத்துல தமிழரசி அம்மா, அதே மாதிரி விஜய் ஐயா அவங்களுடைய வல்லாளருடைய மார்க்கத்துல இருந்து பல பேருக்கு உணவு அளிச்சுன்னு வராங்க. அதே மாதிரி எளிய மக்களுக்கு கல்வி சேவை பண்றாங்க. அதாவது ஏழைகளுக்கு செய்யும் தொண்டே இறைவனுக்கு செய்யும் தொண்டு அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல விஷயங்களை அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல நிறைய சகோதரர்கள் இதுல வந்து பொது சேவை செய்யற ஒரு அற்புதமான ஒரு சகோதரர்களை எனக்கு அறிமுகப்படுத்தினது இந்த சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மென்மேலும் இந்த சரித்திரம் படைப்போம் தளம் செழித்துவங்கி இன்னும் நிறைய சமூக ஆர்வலர்களை அறிமுகப்படுத்தி வளர வேண்டுமாய் வாழ்த்தி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. நிச்சயமா
நீங்கள் தொடர்ந்து வந்து எங்கள் கூட பயணிக்கணுங்கிறதும் சரி, அடிக்கடி உங்கள் கூடிய குரலையும் சரி, உங்கள் பாடலையும் சரி கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதையும் நாங்கள் இறைவன்கிட்ட ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு இனிமையாக இருந்தது. மிக்க நன்றிங்க ஐயா. நம்மளுக்கு நிறைய பேர் ரூம் சாட்லையும் வந்து நம்மளுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அதை ஒரு தடவை நான் வாசிச்சிடுறேன். அன்புடன் ராம், அனைவருக்கும் வணக்கம். ராமச்சந்திரன் ஐயா வணக்கம். பாடல்கள் அனைத்தும் சிறப்பு. எங்கள் குழுவில் தியாகராஜன் ஐயா பாடல்கள் அனைத்தும் இயல்பாக பாடுவார். அந்த வரிசையில் தற்போது தாங்களும் எங்களுடன் இணைந்தது மகிழ்ச்சி. மிக்க நன்றிங்க ஐயா அப்படின்னு அன்புடன் ராம் வாழ்த்து தெரிவிச்சிருக்கார். மிக்க நன்றி ராம். வனிதா வீரபாண்டியன், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைத்து பாடல்களும் மிக அருமையாக இருந்தது. உங்கள் குரல் மிகவும் தெளிவாகவும் கேட்க இனிமையாகவும் இருந்தது. நன்றி ராமச்சந்திரன் ஐயா மற்றும் பிரிட்டோ அண்ணா அப்படின்னு சொல்லி வனிதா அவங்க தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. மிக்க நன்றிங்க வனிதா. நிச்சயமா அவங்க 2 பேர் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே வந்து உங்களுடைய பாடல் காலையில எல்லாருக்கும் ஒரு புத்துணர்ச்சியும் ஒரு தெய்வீக உணர்வையும் காலையிலேயே கொடுத்திருக்கும் அப்படிங்கிறது நிச்சயமான உண்மை. மிக்க நன்றி அனைவருக்கும். நமது பேசுதளத்தில் வந்து கலந்து கொண்ட விஜயம்மா, அர்த்தநாரி ஐயா, காசி ஆறுமுகம் அவர்களுக்கு மிக்க நன்றி. கேட்பாளர்களாக இருந்து பயணித்து வரும் ஆனந்தன் அண்ணா, சேவியர் அண்ணா, பவுலின், கலாபலன், சரவணன், சுந்தரமூர்த்தி, சர்வஜித், திவாகர், நர்மதா அம்மா, கண்ணன் சார், சிவம்மா, நைக், புவனா, மௌனிகா, மகேஸ்வரி, ராஜ் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. மிக்க நன்றிங்க ராமச்சந்திரன் ஐயா. எங்களோட வந்து கலந்துக்கிட்டு எங்களுக்கு ஒரு பெரிய இசை மலையை கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. பிரிட்டோ அண்ணா, வள்ளி, வேல் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. நாளை இதே போல் நம் தளத்தில் கலந்து கொள்வோம். இதே நேரம் சந்திப்போம். மிக்க நன்றி அனைவருக்கும். அனைத்திற்கும் நன்றி. ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும்.